இந்த மாநாட்டின் வெற்றிக்காக உதயநிதி அவர்கள் தொடர்ந்து உழைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்களை எல்லாம் தொடர்ந்து வேலை வாங்கி இன்னைக்கு இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல மகிழ்ச்சியோடு அந்த புலகாகிதத்தோடு இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள். இந்த அரங்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கம். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் நாம் குருவாய் மதிக்கக்கூடிய நம் நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே நின்று பேசுவது பெருமகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இயக்கத்தின் இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் உதய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே சேலத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே நடந்த மாநில மாநாட்டிலே 1997 நம்முடைய கழகத்தின் கொடியை ஏற்றினார்கள். 2004 அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த மாநாட்டு கொடியை ஏற்றினார்கள். அந்த சேலத்திலே இன்று நம்முடைய கழக இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை, அதுவும் சேலம் என்றாலே அதன் அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரபாண்டியார் அவர்களுடைய பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி மேடையிலே நின்ற அந்த கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய இயக்கம் துவக்கப்பட்ட போது சொன்னார்கள், கருப்பு சிவப்பு இருக்கிறது இந்த கொடியிலே. கருப்பு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அரசியல், சமூகம், பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய இருண்ட நிலையை காட்ட இருக்கக்கூடியது. கீழே இருக்கக்கூடிய சிவப்பு என்பது இது எல்லாம் மாற வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த சிவப்பு நிறம் இருக்கிறது. இந்த கருப்பும் சிறப்பும் சிவப்பாக மாற வேண்டும் என்றால் உதய சூரியன் ஒளியாலே அந்த இருண்மை விரட்டி அடிக்கப்படும் என்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே அண்ணாவின் கனவு தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று ஏறத்தாழ நிறைவேறிவிட்டது. இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்று இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு மாநிலமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், எல்லாம் கிடைச்சிருச்சு, ஏன் கொடியில் இன்னும் கருப்பு இருக்கு, முழுசா சிவப்பா மாத்திடலாமேன்னு. ஆனால் இப்பொழுது நிலை மாறி இருக்கிறது. தென்னகத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே சிவப்பு வந்துவிட்டது. ஆனால் வடநாட்டிலே இன்னும் கருப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை விரட்ட வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த இருண்மையை விரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதால் தான் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அந்த இந்திய கூட்டணியின் ஒருங்கிணை அமைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்றாக நின்று செயல்பட வேண்டும் என்று ஒருங்கிணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.